டேய், அந்த பொண்ணை பாத்தியா? பாத்தண்டா. என்னடா ஆச்சு? அவ என்ன எழுதிருக்கான்னு பாடுறா. என்னடா பண்றது ஜெயா? அந்த பொண்ணு முழுசா நம்பி இருக்கடா. இப்ப என்ன பண்ண போற மச்சி? நாம தானே காப்பாத்தி ஆகணும். இதை முதல்ல பாக்கெட்ல வை. குர்ரா, ஒன்னும் கவலைப்படாத, எது வந்தாலும் பாத்துக்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணு வர சொல்லிருக்கடா. உனக்கு நான் இருக்கிறேன்டா. எவனா இருந்தாலும் பாத்துடணும்டா. சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? நம்ம ஆட்களோட போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். இல்லை, நம்ம இடத்துல வச்சு பூஜை பண்ணா நல்லா இருக்குமேன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சுவாமி, நீங்க இதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்கு ஏதோ... நல்லா கேட்டுக்கோ. மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடம் துலாம். இது சுக்கிரனோட சொந்த வீடு. ரேவதி சாரத்துல லக்னம் இருக்கக்கூடாது. மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரம் வந்தா இல்லறம் பிரச்சனையா இருக்கும். திருவிழாவுக்கு நாள் நேரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த பூஜைக்கும் நாள் நேரம் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு மீன ராசி, மீன லக்ன கன்னிக்கு புதன் தான் சொந்த வீடு. அப்படின்னா புதன்கிழமை முழு பௌர்ணமி வெளியே வரும்போதுதான் பூஜையை தொடங்குவாங்க. அது வரைக்கும் நாம காத்திருந்துதான் ஆகணும். மேகலா, மேகலா, ஏன் அழுற? என்னாச்சு மேகலா? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு மேகலா, உனக்கு என்னாச்சு? மேகலா, அழாதம்மா. என்னாச்சுன்னு சொல்லு. அழாத மேகலா. சொல்றதுக்கு இல்ல, அழாதன்னு சொல்றேன்ல. சொல்லு, என்னாச்சு? தெரியுமா, அன்னைக்கு கேட்டீங்கல்ல? ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு மேகலா, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி சரி, கூட்டிட்டு போறேன். இல்லனா எங்க அக்கா மாதிரி என்னையோ எங்க அம்மா மாத்திடுவாங்க. அழாத மேகலா. ப்ளீஸ், என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போறேன், வா போலாம். ஏய், போடா போடாங்கற ராஸ்கல். இந்த பக்கம் பாத்த மேகலா, மேகலா, போடு மேகலா, மேகலா, போடு மேகலா, இந்த பூஜையை நாம சிறப்பா செய்யணும்னா சில கர்மம் எல்லாம் நாம செஞ்சுதான் ஆகணும். திருவிழாவுக்கு ஆட்ட பலி கொடுக்கிற மாதிரி நம்ம பூஜைக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாருன்னு நாம பார்க்கணும். சகுனம் பார்க்க முடிவு பண்ணிட்டா பூனைய மட்டும் இல்ல, ஆளையும் கொல்லத்தான் செய்யணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சது சுவாமி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடும்.
ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. அவளோட அழுக்கு, ஆ, சளி, கெட்ட நீர் கூட புனிதம். ம், திங்கள் செவ்வாய கொன்னு பொன் புதன் பிறக்கும். அதனால சனீஸ்வரன் விலகி லக்ஷ்மி தேவி குடியிருப்பா. ஓ, நினைச்ச காரியம் சரியா நடக்கும்னு ம், கட்டம் சொல்லுது. ஆ, முழு பௌர்ணமி ஆ, 7 மணிக்கு பூஜையை வச்சுக்கலாம். ஆ. சரியா? அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. சரி. அபிராம், இங்க வா. மதுரைக்கு பக்கத்துல 40 ஏக்கராவும் ஒரு பங்களா வீடும், பேங்க்ல 50 லட்சம் பணம். இதுக்கு மேல யாரு உங்களுக்கு செய்ய போறா? ஐயாவை சந்தோஷப்படுத்த உன் மூத்த பொண்ணு ஆட சொல்லு. அவருக்கு பிடிச்சிருந்தா வச்சுப்பாரு. என்ன சொல்ற? சாமி சொல்லி மறுவார்த்தை இருக்கா? அப்படியே செஞ்சிடறேங்க. Ha ha ha.